ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை மிகவும் எளிமையானது, ஆனால் கஷ்டம் நிறைந்தது. ஒவ்வொரு நாளும் காலையிலேயே எழுந்து சூரியன் உதிக்கும் முன்பே வயலுக்கு செல்வான். அவன் கால்களில் சப்பாத்து கூட இல்லாமல் மண்ணை தொடும் அந்த உணர்வுடன் தன் உழைப்பை ஆரம்பிப்பான். வெயில் எரிந்தாலும், மழை பெய்தாலும், காற்று பலமாக வீசியாலும் அவன் ஒருபோதும் வேலை நிறுத்த மாட்டான். அவனுடைய கைகள் கடினமாகிவிட்டது. வியர்வை அவன் முகத்தில் வழிந்தோடும். ஆனால் அந்த வியர்வையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவனுக்கு ஒரு மனைவி, ஒரு சிறிய மகன். அந்த மகன் நல்லா படித்து பெரியவனாக வேண்டும் என்பதே அவன் வாழ்க்கை கனவு. ஒரு நாள் மகன் கேட்டான், அப்பா, நான் பெரியவனாகி நல்ல வேலை செய்யணும், நீங்க இப்படி கஷ்டப்படக்கூடாது. அந்த வார்த்தைகள் ராமுவின் மனசை நெகிழச் செய்தது. அவன் முகத்தில் சிரிப்பு வந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது. ஒரு வருடம் மழை வரவில்லை. வயல் முழுவதும் வறண்டு போனது. மண் பிளந்து உயிரே இல்லாத மாதிரி இருந்தது. ராமு தினமும் வானத்தை பார்த்தான். இன்று மழை வரும் என்று நம்பினான். ஆனால் வானம் அமைதியாகவே இருந்தது. பயிர் எல்லாம் கெட்டுப்போனது. கடன் அதிகரித்தது. வீட்டில் உணவுக்கே பணம் இல்லாத நிலை. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தான். மனைவி அமைதியாக இருந்தாள். மகன் மெதுவாக கேட்டான், அப்பா, நம்ம வாழ்க்கை எப்போ நல்லாகும்? அந்த கேள்வி அவன் மனதை உடைத்தது. அவனுடைய கண்களில் கண்ணீர் திரண்டது. ஆனால் அவன் அந்த கண்ணீரை மறைத்தான். நிச்சயம் நல்லாகும் என்று சொல்லி மகனை அணைத்து கொண்டான். அந்த இரவு அவன் தூங்க முடியவில்லை. வாழ்க்கை முழுவதும் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது, நான் கைவிட மாட்டேன். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் வானம் கருமையாகி மின்னல் ஒளிர்ந்தது. மழை துளிகள் விழ ஆரம்பித்தது. அந்த மழையை பார்த்ததும் ராமு ஓடினான். வானத்தை பார்த்து சிரித்தான். அந்த மழை அவன் வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பித்தது. மீண்டும் அவன் வயலில் வேலை செய்ய தொடங்கினான். நாள்கள் கடந்தது. சிறு செடிகள் முளைத்தது. மெல்ல அந்த வயல் பச்சையாக மாறியது. மாதங்கள் கழித்து பொன்னான பயிர் அவன் கைகளில் வந்தது. அந்த நாளில் அவன் முகத்தில் ஒரு பெருமை இருந்தது. அவன் கண்களில் சந்தோஷ கண்ணீர் இருந்தது. மகன் அவனை பார்த்து சிரித்தான். அப்பா, நீங்க ஜெயிச்சுட்டீங்க. அந்த வார்த்தைகள் அவனுக்கு உலகமே கிடைத்த மாதிரி இருந்தது. நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு விவசாயியின் உழைப்பு இருக்கிறது. அவன் வியர்வையும் சில நேரம் கண்ணீரும் இருக்கிறது. அதனால் விவசாயியை மதிப்போம். உணவை வீணாக்காதே.